Hi India Glitz viewers, என் பெயர் கார்த்திக் ஐயர். I'm a violinist and composer. ஸ்கூலில் வந்து பேண்ட்ஸோட சேர்ந்து ஃபியூஷன் மியூசிக் வாசிக்க ஆரம்பித்தேன். கதிரி கோபால்நாத் சார் எல்லாருமே தெரியும் நம்மளுக்கு. அவரோட கொலவெரி ஃபேம் அனிருத் ரவிச்சந்தர் அவரோட வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறையா சிங்கர்ஸ், இப்போது லீடிங் சிங்கர்ஸ் நிறைய பேர் என்ன ஹெல்ப் பண்ணாங்க. அட் த சேம் டைம் அவங்க பண்ண மெலடிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு எப்படி வேறு மாதிரி ஒரு பேக்கேஜில் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அட்வர்டைஸ்மெண்ட் ஜிங்கிள் கம்போஸ் பண்ணேன் என் ஃப்ரெண்ட் ராம் பிரசாதோட சேர்ந்து. அழகிய தமிழ் மகனில் விஜய் சார் படத்தில் வந்து ஒரு சீனுக்கு வந்து தேவைப்பட்ட வயலன் சிங்கர் அண்ட் பேசிஸ்ட் ஆலாப் ராஜு அவர் மூலியமாக வந்து இமான் சார் வந்து எனக்கு ஃபைனல்ஸ்க்கு வந்து ரேமான் சார் வந்து ஜட்ஜாக வந்தார். என்னை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னா ஐம் an electronics and communication engineer. சின்ன வயசுலேருந்து வந்து வயலின் கற்றுண்டேன். அதுக்கப்புறம் எல்லாரும் மாதிரி 12th முடிச்ச அப்புறம் வந்து இன்ஜினியரிங்கில் இறங்கினேன். அபவுட் தேர்ட் இயரில் வந்து எனக்கு வந்து மியூசிக்கில் தான் ஃபுல் டைம் போகணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ இன்ஜினியரிங் முடிச்ச அப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக மியூசிக்கில் என்டர் பண்ணேன். ஒரு ப்ரொஃபஷனலாகவே என்டர் பண்ணோம் அப்படின்னு பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நிறையா கச்சேரி வாசிச்சிருந்தேன். ஸ்கூலில் இருக்கும்போதே ஆரம்பித்தது. நிறையா கர்நாடிக் கச்சேரி ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வாசிக்க ஆரம்பித்து அப்புறம் ஸ்கூலில் வந்து பேண்ட்ஸோடு சேர்ந்து ஃபியூஷன் மியூசிக் வாசிக்க ஆரம்பித்தேன். ஸோ ஸ்லோவாக வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கர்நாடிக்லேருந்து ஒரு க்ராஸ் ஓவர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக ஃபிலிம் நிறையா ஆஃபர்ஸ் ஃபிலிம் ஆஃபர்ஸ் ஃபிலிமில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ஈடுபாடு அது மாதிரி ஆரம்பித்தது. ஸோ ப்ரொஃபஷ்னலாக எடுத்த அப்புறம் வந்து மை ஃபர்ஸ்ட் பிரேக் ஃபிலிமில் வந்து அபவுட் ஒரு காலேஜ் முடித்து ஒரு 3-4 மாதத்துலேயே நடந்தது. ஸோ அப்போது வந்து என்னோடய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து அது ஒரு 5-6-7 இயர்ஸ் முன்னாடி இருக்கும். அப்போது வந்து தொடங்கின பயணம். ஃபிலிம்ஸில் வாசிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய லைவ் கான்சர்ட்ஸ் நிறையா பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு கச்சேரிலேருந்து ஆரம்பித்து அப்புறம் ஃபியூஷன் அந்த மாதிரி நிறையா பண்ணியிருந்தேன். இப்படி அறிமுகமான கான்டாக்ட் வந்து மிஸ்டர் மணிகாந்த் கதிரி கோபால்நாத் சார் எல்லாருமே தெரியும் நம்மளுக்கு. அவரோட சன் அவர் வந்து ஒரு சாக்ஸோஃபோனிஸ்ட், முக்கியமாக இஸ் அ மியூசிக் டைரக்டர். நிறையா கன்னடா படம், தெலுங்கு படம், தமிழ் படம் எல்லாம் ஒர்க் பண்ணவர். ஸோ அவரோட சேர்ந்து ஒரு ஃபியூஷன் கான்சர்ட் வாசித்தேன். ஸோ அப்படி வந்து எனக்கு அப்படி அறிமுகமானோடனே அவர் வந்து அப்போ வந்து அவக்கா பிரியாணி அப்படின்னு ஒரு தெலுங்கு படம் ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ அதில் வந்து ஒரு வயலின் பிட் தேவைப்படுன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாரு. அதுதான் எனக்கு வந்து முதல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் இன் ஃபிலிம்ஸில் வந்து ஒரு ரெக்கார்டிங் மியூசிஷியனாக போகிற மாதிரி. அது வந்து ஸ்டார்டிங் வந்து தெலுங்கில் நடந்தது. அப்புறம் வந்து தமிழில் பார்த்தோம்னா வந்து ஆக்சிஜன் ஒரு பேண்டோட வந்து வாசிச்சிருந்தேன். அப்போ வந்து சன் டிவிக்கு வந்து ஊலலா அப்படின்னு வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துனாங்க. அது ஒரு பேண்ட் ஹண்ட், நிறையா பேண்ட்ஸ் வந்து கம்பீட் பண்ணிவிட்டு
யார் வந்து வின்னர் அப்படின்னு பார்க்குற ஒரு கான்டெஸ்ட். அதில் வந்து நாங்கள் ஒன் ஆஃப் த வின்னர்ஸாக வந்தோம். ஃபைனல்ஸ்க்கு வந்து ரஹ்மான் சார் வந்து ஜட்ஜாக வந்தார். ஸோ அது நாங்கள் பாட்டு வாசிச்ச அப்புறம் அவர் வந்து ஸ்பெஷலாக கமெண்ட் பண்ணார், இந்த மாதிரி வயலின் வந்து சோல்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு. அதுக்கப்புறம் அது நடந்து ஒரு வாரம் 2 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் வந்தது, பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ஆர்ஆருக்கு வந்து நீங்கள் வயலின் வாசிக்கணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஸோ நான் அவருக்கு அப்புறம் போய் வாசித்தேன். அது வந்து ஆஸ் இட் டர்ன்ஸ் அவுட் அது வந்து அழகிய தமிழ் மகனில் விஜய் சார் படத்தில் வந்து ஒரு சீனுக்கு வந்து தேவைப்பட்ட வயலின். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ், தமிழ் படத்தில் வாசிக்கிறதுக்கு மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரஹ்மான் சாரோட பெரிய ஃபேன். அவரே பர்சனலாக ரெக்கார்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அட் த சேம் டைம் வந்து ஆஸ் அ கர்நாடிக் வயலினிஸ்ட் வந்து ஃபீல்டு என்டர் பண்ண அப்புறம் எனக்கு வந்து நிறையா டெவலப்மெண்ட் நிறையா கற்றுக்க வேண்டி இருந்தது. ஒன்று வந்து வருஷம் போக போக டைமில் வந்து எல்லாம் பண்ணேன். அப்படி பண்ண நிறைய பேரோட வாசிக்க ஆரம்பித்தேன். இப்போது வந்து சாய் தமன் அவரோட ஃபஸ்ட்டு வந்து கிக் அப்படின்னு வந்து ரவிதேஜா ஃபிலிம் தெலுங்கில் அதில் வாசித்தேன். அதுக்கப்புறம் அவரோட வந்து சேர்ந்து ஆஞ்சநேயலு, ஈரம், அப்புறம் காதலில் சொதப்பது எப்படி, இந்த மாதிரி எல்லாத்தையும் படத்தில் வாசிக்க ஆரம்பித்தேன். அண்ட் சைட் பை சைடு வந்து நிறைய மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் சாரோட வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணேன். அப்புறம் வந்து தேவிஸ்ரீ பிரசாத் சாரோட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து விஜய் ஆண்டனி, ஜிவி பிரகாஷ். இப்போது ரீசெண்டாக ஒரு 4-5 நாள் பின்னாடி நம்ம கொலவெரி ஃபேம் அனிருத் ரவிச்சந்தர் அவரோட வந்து ஒரு பாட்டு தான் ஒர்க் பண்ணேன். ஸோ ஸ்லோவாக வந்து இது டெவலப் ஆனது வந்து இப்போ வந்து நிறைய ரெக்கார்டிங்ஸ் நடந்துட்டு இப்போது நிறைய பேருக்கு வந்து எஸ்பெஷலி இப்போது கும்கின்னு ஒரு பாட்டு, கும்கின்னு இருக்கிற படத்தில் வந்து ஐயையோ ஆனந்தமே, அதில் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் சாங் லேடி அந்த வயலின் இருக்குது. அதில் ஃபஸ்ட் டைம் வந்து இமான் சாருக்கு வந்து நான் வாசிக்கிற ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கும்கியாக அமைஞ்சது. ஸோ அது இப்போது வந்த அப்புறம் வந்து இப்போது எல்லாருக்கும் வந்து ஒரு கிரிட்டிக்கல் அப்பீல் வந்துட்டு லாட் ஆஃப் அட்டென்ஷன் ஆஸ் அ ரெக்கார்டிங் ஆர்டிஸ்ட் அது மாதிரி வந்திருக்கு. வயலின் தவிர வந்து எனக்கு வந்து ஆல்ரவுண்ட் மியூசிஷியனாக டெவலப் ஆனோம்னா வந்து கம்போசிங்கும் இறங்கணும் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு எப்பவுமே ஒரு ஒப்பீனியன். அதனால ஒரு ஆல்பம் கம்போஸ் பண்ணிவிட்டு நானே வந்து நிறையா பாட்டு பாடிட்டு நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறையா சிங்கர்ஸ், இப்போது லீடிங் சிங்கர்ஸ் நிறைய பேர் என்னை ஹெல்ப் பண்ணாங்க. இது ஒரு டெமோ மாதிரி பண்ணது பேசிக்காக. அது என்னோடய ஃபர்ஸ்ட் ஆல்பமாக அமைஞ்சது. அது வந்து ஆன்லைனாக ரிலீஸ் பண்ணேன். ஸோ ஆஸ் அ கம்போசர் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். அண்ட் ஆல்சோ ஸ்லோவாக வந்து எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஜிங்கிள்ஸ் அதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிது. குறிப்பிட்டு பிரிட்டானியா கேக்ஸ்க்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஜிங்கிள் கம்போஸ் பண்ணேன் என் ஃப்ரெண்ட் ராம் பிரசாதோட சேர்ந்து. அப்புறம் ஸ்ரீலக்ஷ்மி ஜுவல்லரி பாண்டிச்சேரி, அவங்களுக்கு வந்து காஜல் அகர்வால் நடித்த ஒரு ஜிங்கிள் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த வயலின் வந்து கம்போசிங்க்கும் வந்து இப்போது இன்க்ரீசிங்லி நிறையா ப்ராஜெக்ட் வந்து வந்துட்டுருக்கு. அண்டு நான் பண்ணுற ஸ்டைலில் வந்து நிறைய பேர் என்னோடய பாட்டு, என்னோடய பேண்டோட பாட்டெலாம் கேட்டுட்டு நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு நீங்கள் கம்போஸும் பண்ணணும், இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆல்பம் இருக்குது நீங்கள் அரேஞ்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரது இருக்குது. ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே. கும்கி வந்து கும்கி பாட்டு வந்து ரெக்கார்டிங் நடக்கும்போது அதுக்கு நடக்கிறதுக்கு அந்த டைமில் வந்து நான் பெங்களூரில் இருந்தேன். கொஞ்சம் வேலையாக பெங்களூரில் அப்போ இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு கால் வந்தது. ஆலாப் ராஜு, சிங்கர் அண்ட் பேசிஸ்ட் ஆலாப் ராஜு, அவர் மூலியமாக வந்து இமான் சார் வந்து எனக்கு அப்ரோச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது வாசிக்கணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன் பெங்களூரில் இருக்கேன் சார், நான் ஒரு 2-3 நாளில் சென்னைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சரி நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இமான் சாரோட ஒர்க் பண்ணுறது. ஸ்டுடியோவுக்கு போனேன், பாட்டு இது மாதிரி ஐடியா அப்படின்னு போட்டு காமிச்சார், கொஞ்சம் சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணார். பாட்டு கேட்டோடனே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா ஒரு மாதிரி ரூரல் சென்டிமெண்ட் இருந்தது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது.
ஸோ நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour 1.5 hours உட்காந்துட்டு ரெக்கார்ட் பண்ணோம். அவர் வந்து எந்த மாதிரி அவருக்கு வேணும் அப்படின்னு சொன்னார். ஸோ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணோம். அப்போ வாசிக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபீலிங் இருந்தது இந்த பாட்டு பற்றி. ஏன்னா நம்மளுக்கு நிறைய ரெக்கார்டிங் வாசிக்கிறோம், சில பாட்டு வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே எப்பவுமே நிற்கிறது. ஸோ இது வந்து அது மாதிரி ஒரு பாட்டு. ஸோ இப்போது கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆச்சு. இப்போ படம்லாம் முடிஞ்சு இப்போ வந்து ஆடியோ ரிலீஸ் வந்து ஒரு 4-5 மாதம் முன்னாடி நடந்தது. 4 மாதம் ஒரு 3 மாதம் 2 மாதம் முன்னாடி நடந்தது. அண்ட் நிறையா கிரிட்டிக்கல் அக்ளைம், நிறையா ரெஸ்பான்ஸ் அந்த பாட்டுக்கு இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இமான் சாரோட ஒர்க் பண்ணது, அட் த சேம் டைம் ஒரு நல்ல பாட்டு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னு. ஃபிலிம்ஸ் வாசிக்கிறது அப்புறம் கம்போசிங் பண்ணுறதுக்கு நடுவில் எனக்கு வந்து லைவ் கான்சர்ட்ஸ் வாசிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா சின்ன வயசில் ஆரம்பித்தது வந்து லைவ் கான்சர்ட் வாசிக்கிறது தான். ஸோ வந்து நிறையா பேண்ட்ஸோடு நான் வாசிச்சிருந்தேன். எமர்ஜென்சின்னு ஒரு பேண்ட் பாண்டிச்சேரி, அப்புறம் ரகுதீக்ஷித் ப்ராஜெக்ட்னு பெங்களூரில் ஒரு பேண்டு, நிறைய பேரோட வாசிச்சிருந்தேன். எனக்கு வந்து போன ஒரு வருஷமாக வந்து நம்மளா வந்து ஒரு பேண்ட் ஆரம்பிக்கணும், நம்ம மியூசிக் வந்து நம்மளுக்கு என்ன ஐடியா இருக்கோ அதை வந்து பண்ணுற மாதிரி ஒரு பேண்டு பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை நிறையா இருந்தது. ஸோ ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி கார்த்திக் ஏர் லைவ் அப்படின்னு ஒரு பேண்ட் உருவாச்சு. அதுக்கு வந்து அதில் வந்து நாங்கள் கண்டெம்பரரி ஃபிலிம் கவர்ஸ் அண்ட் கர்நாடிக் ஃபியூஷன் இது ரெண்டும் பண்ணுறது உண்டு. ஃபிலிம் பொறுத்த மட்டும் வந்து எப்படி வந்து ஒரு ஃபிலிம் பாட்டு வந்து நம்ம நிறையா சிடியில் கேட்டுட்ருக்கோம், அதை எப்படி நம்ம வந்து வேறு மாதிரி வந்து ஜனங்களுக்கு வந்து காமிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அது அந்த மாதிரி ஒரு தேடல் அதில் வந்து உருவானது. ஸோ இப்போது ரஹ்மான் சார், இளையராஜா சார் எல்லாம் ஹிந்தி பாட்டு அந்த மாதிரி ஒன்றா எடுத்துகிட்டு எப்படி நம்ம வந்து நம்ம ஸ்டைலில் நம்ம ஐடியாவில் அட் த சேம் டைம் அவங்க பண்ண மெலடிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு எப்படி வேறு மாதிரி ஒரு பேக்கேஜில் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. வயலினில் வாசித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் கான்செப்ட். அண்ட் அதோட இன்னொரு பாகம் வந்து கர்நாடிக் ஃபியூஷன். இப்போ வந்து நிறைய கர்நாடிக் ஃபியூஷன் வந்து ஒரு போன 10-15 வருஷமாகவே வந்து ரொம்ப பிரபலமாக ஆயிட்டுருக்கு. நிறையா பேர் வந்து இன்ட்ரெஸ்டாக கேட்குறது உண்டு. எப்படி வந்து நம்மளோட சங்கீதம், கர்நாடிக் சங்கீதம், நம்ம இந்திய சங்கீதம் வந்து ஒரு உலகெங்கும் ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து எப்படி ஷோகேஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்து ரொம்ப தெரிஞ்சாதான் ரசிக்க முடியும் அப்படின்னு வந்து ஒரு நிலையில் இருக்கிறத வந்து நம்ம எப்படி வந்து அதோட ஒரு சோலை எடுத்துட்டு மிச்ச மியூசிஷியன்ஸ் நிறைய இப்போ ராக், ஜாஸ், பாப் அந்த மாதிரி மியூசிஷியன்ஸோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வந்து ஒரு வேறு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா. நம்ம இப்போ ப்ரெசன்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு வந்து நம்ம ட்ரெடிஷனும் முக்கியம், அட் த சேம் டைம் நம்ம நிறையா வந்து வெளிநாட்டிலேருந்து நிறையா இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணியிருக்கோம். ஸோ இது கார்த்திக் ஏர் லைவ் வந்து பேசிக்லி இட்ஸ் ஜஸ்ட் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தட், ஆஃப் அவர் லைஃப் ஸ்டைல் ரைட் நவ், பீயிங் இண்டியன்ஸ் பட் இன் அ குளோபல் வேர்ல்டு. கார்த்திக் ஏர் லைவோட வந்து யூடியூப்பில் வந்து நிறையா சாங்ஸ் ரிலீஸ் பண்ணேன். இது எனக்கு தெரிஞ்சு வந்து இதனால் நிறைய பேர் நிறைய ஃபேன்ஸ் நிறைய வந்தது வந்து இன்டர்நெட் மூலியமாக வந்தது தான். ஸோ நிலாக் ஆகிறது ரஹ்மான் சாரோட இந்திரா படத்துலேருந்து ஒரு கவர் பண்ணிவிட்டு பண்ணதேன். அது வந்து ரொம்ப பிரபலமாக இன்டர்நெட்டில் ஆச்சு. சிங்கப்பூர்லேருந்து நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர்லேருந்து சில பேர் வந்து இதை கேட்டுட்டு அப்போ வந்து அவங்க வந்து வேர்ல்ட் தமிழ் யூனிவர்சிட்டி யூத் கான்ஃபரன்ஸ் இளைஞரோட தமிழ் மாநாடு நடத்தியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து தமிழ் இளைஞர் ஒருத்தர் வந்து ஒரு வாக் ஆஃப் லைஃப்பில் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லும்போது மியூசிக் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு வந்து இன்வைட் பண்ணிவிட்டு அவங்களோட ஓப்பனிங் செரிமனியில் வந்து ஹெட்லைன் ஆக்டாக மியூசிக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அது மாதிரி தமிழ் மாநாட்டில் என்னை கூப்பிட்டது. ஸோ அங்கே போனேன். அங்கே வந்து கோபிநாத் சார் இருந்தார், அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அப்புறம் ஸ்ட்ரே ஃபேக்ட்ரிங்கிற தியேட்டர் குரூப் இருந்தது. ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். இது வந்து கார்த்திக் ஏர் லைவோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கான்சர்ட்ஸ். இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், இந்த இன்டர்வியூ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த சேனல் டு பி a part of this channel and give an interview for the same channel வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு வந்து என்னோடய பாட்டு தான் கேட்கணும்னா
யூடியூப்பில் இருக்கேன், ஃபேஸ்புக்கில் இருக்கேன். கார்த்திக் ஐயர் நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னா வந்து என்னோடய பாட்டு வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். டேக் கேர். தேங்க்யூ வெரி மச்.